guys, welcome to SV Art and Craft. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் புக் டெக்கரேட் எப்படி பண்ணுறது தான். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது முக்கியமான பொருட்கள், ஓகேவா? இது நான் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நோட் புக் அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? அண்ட் அதில் யூனிகார்ன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதையோட கொஞ்சோண்டு அது அதிகமாக இருக்கும். அதை நான் எப்படியாச்சும் ஒட்டிடுவேன். ஸோ இது அண்ட் இதுக்கு அடுத்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் மார்க்கர். அடுத்து அந்த பென்சில் மார்க்கர்லாம் நான் வரைகிறதுக்கு தான், ஓகேவா? வரைகிற இப்போ சும்மா எழுதுறதுக்கு தான். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த மாதிரி க்ரையான்ஸ் கலர் அடிக்கிறதுக்கு தேவை. இது மட்டும் நான் ஸ்கெட்சு, அந்த முடி மட்டும், யூனிகார்னோட முடி மட்டும் நான் ஸ்கெட்சில் அடிச்சிருப்பேன். ஸோ ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து ஃபெவிகால் நம்ம அந்த யூனிகார்ன் மாதிரி செஞ்சுருந்தால அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு தேவைப்படும், ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். கொஞ்சம் டங்குன்னு சவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கு மடிச்சுக்கோங்க, ஓகே. இதுக்கு அடுத்து இந்த மாதிரி தான், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, ஓகே. இப்போ நான் இதை ஒட்டிட்டேன் அந்த நோட் புக்கில். அண்ட் உள்ளவும் நான் ஒட்டிட்டேன். இவ்வளோ தான். நான் எல்லா இடத்துலையுமே ஒட்டிட்டேன். இது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுனால நான் மேலே தர்மாகோல் பால்ஸ் ஒட்ட போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் ஒட்டினேன். நீங்கள் நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி வச்சுட்டு நல்லா காய விடுங்க. நானும் நல்லா தான் காய விட்டேன். ஆனால் அன்றைக்கி நைட்டு நான் எடுத்து பண்ணும்போது அது பிஞ்சு எல்லாமே போயிடுச்சு. நானே கடுப்பாகி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் க்ளூ கன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் வச்சு தான் பண்ணுறேன், ஓகே. நான் இந்த மாதிரி டிசைன் போட்டால் எனக்கு நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டேன். பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. தர்மாகோல் பால்ஸ் போட்டப்போயும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன, அது இது ஆயிடுச்சு, பிஞ்சு போச்சு. ஸோ இப்போ நான் எப்படி ஒட்டணும்னு காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் ஒட்டிடலாம் இதை. ஏன்னா நம்ம க்ளூ மட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும், ஓகேவா? நான் இப்போ எதுக்கு மாற்றி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னமோ அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அந்த பிங்க் கலர், அதனால் பண்ணிட்டேன், ஓகே. அப்படி தான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். நான் ஒட்டி முடிச்சுட்டு இங்கே கீழே நான் யூனிகார்ன் நோட் புக் அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் யூனிகார்ன் மட்டும் இல்லை, வேறு தான் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் எனக்கு யூனிகார்ன் தான் வரைகிறேன். ஏன்னா நான் யூனிகார்ன் 2ன்ற நம்பரில் நான் யூனிகார்ன் வரைஞ்சிருப்பேன்ல. ஸோ அந்த மாதிரி நான் வரைஞ்சி எனக்கு யூனிகார்ன் ஈஸியாகவே வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் யூனிகார்ன் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் மர்மேட் இல்லை வேறு ஏதாவது பார்பி, எனக்கு பார்பிலாம் அவ்வளோவா நல்லாலாம் வரைய தெரியாது. மர்மேடும் இது வரைக்கும் நான் வரைஞ்சது கிடையாது. அதனால தான் நான் யூனிகார்னே வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ நான் யூனிகார்ன் நோட்டை மட்டும்தான் எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் கோணலாக போன மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் எழுதிட்டு காட்டுறேன் பாருங்கள், ஓகே. எழுதியாச்சு. இன்னும் கொஞ்சம் அது கோணலாக போன மாதிரி தான் இருக்குது, ஓகே, பரவாயில்ல. நான் இப்போ மார்க்கரில் அதை எழுதுகிறேன், ஓகே. இப்போ நான் மார்க்கரில் எழுதிட்டு அண்ட் ஹார்ட் கூட போட்டிருக்கேன். நீங்கள் வேணா போட்டுக்கலாம், வேணான்னா போட்டுக்கலாம், வேணா போட்டுக்கலாம், வேணான்னா கூட விட்டுடலாம். ஸோ நான் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டிக்கர் அதில் ஓட்டினேன். அது பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. நான் மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த மிக்கி மவுஸ் ஸ்டிக்கர் தான் நான் பண்ணேன். அண்ட் எதுக்கு நான் இவ்வளோ பொறுமையாக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தர்மாகோல் பால்ஸ் கீழே விழுந்துடக்கூடாது, அது நல்லா ஒட்டியிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணேன்.
ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இப்போ எழுதி காட்டுறேன் பாருங்கள். ஃபெவிகால் பென் வந்து நம்ம போட்டிருப்போம் போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம போட்டிருப்போம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலான்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எழுதுகிறேன். இல்லை இதில் வந்து நான் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் நம்ம ஃபெவிகால் பென் செஞ்சோம்ல, அப்போ என்ன எழுதணுமோ அதே மாதிரி தான் எழுதுகிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்னு எழுதுகிறேன். கமெண்ட்டும் எழுதியிருக்கேன். அதில் வந்து கமெண்ட் வந்து நான் எழுதலை, ஆனால் இதில் வந்து நான் கமெண்ட்டுன்னு எழுதியிருக்கேன். கமெண்ட்டுன்னு எழுதிட்டதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப்னு எழுதிட்டேன். சப்ஸ்கிரைப் டு SV Art and Craft அப்படின்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ ஓகே, அவ்வளோதான். இது வந்து தெர்மாகோல் பால்ஸ் அப்போ வந்து விழவே இல்லை, அதுக்கப்புறம் தான் நிறைய விழ ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்ணேன். ஓகே, கொஞ்சம் டக்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் வந்து எதுவும் வந்து எடுத்துக்காதீங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரமாக நான் கதை பேசினே இருந்தேன் போல். ஓகே பாய்.